வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கூகுள் குரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இது மொபைல் மோடில் காமிக்கும். ஸோ இதை டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றுறதுக்கு கார்னரில் இருக்கிற அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும் உங்கள் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ கார்னரில் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த ஜிமெயிலோட லோகோ காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அதில் கிரியேட்டிய சேனல் அப்படின்னு இருந்தால் உங்கள் ஜிமெயில் ஐடியில் இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப் சேனலும் கிரியேட் பண்ணல அப்படின்ட்டு அர்த்தம். சப்போஸ் அங்கே யுவர் சேனல் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ என்னில் கிரியேட்டிய சேனல் அப்படின்னு தான் காமிக்குது. இது வரைக்கும் நான் சேனல் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்கள் சேனல் நேமை கொடுத்து கிரியேட் சேனலுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கார்னரில் இருக்கிற சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அங்கே யுவர் சேனல் அப்படின்னு வந்தாவே உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் இந்த ஒர்க் பாருங்கள், கீழேருந்து 2வதாக இருக்கும் கஸ்டம்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனலை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணணும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் லோட் பண்ண சொல்லும். ஸோ ஏதாவது லோகோ கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னா அதை இந்த இடத்துல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா 2வதாக உள்ள ஆப்ஷன் உங்கள் யூடியூப் சேனலுக்கான பேனர் எதுவும் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அடுத்து 3வதாக இருக்கிற ஆப்ஷன் உங்களோட லோகோ உங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் கார்னரில் வாட்டர் மார்க் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல உங்களோட லோகோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் உங்களோட சேனல் நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கிறத அந்த பென்சில் மார்க்கை டிக் பண்ணி நீங்கள் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற பாக்ஸில் உங்கள் வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனு, உங்கள் சேனல் நேமு அதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டைமும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்பயே அதில் அது பேஸ்ட் ஆகிக்கும். அடுத்தது 3வதாக இருக்கிறது தான் உங்களோட சேனல் லிங்க்கு. நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் உங்கள் சேனலை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். 3வதாக இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுற கமெண்ட்டுக்கு யாராவது வியூவர்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த அட்ரஸ் எடுத்து மெயில் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் மெயில் அட்ரஸை டைப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த கார்னரில் இருக்கிற பப்ளிஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் அப்லோட் ஆகிடும், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் 2வதாக இருக்க ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது உங்கள் சேனலோட எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இதில் USD டாலரில் காமிக்கும். ஸோ 2வதாக இருக்கிற சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா பேசிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாக்ஸில் டைப் பண்ணிக்கங்க. உங்கள் சேனலுக்கான கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை 2வதாக இருக்கிற பாக்ஸில் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எது சம்மந்தமான சேனலு, குக்கிங் சேனல்னால் அதுக்கான குக்கிங் இந்த லிங்க் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் சேனல் நல்லா ரீச் ஆகும். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க.
ரெண்டாவதாக இருக்கிற அட்வான்ஸ் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இந்த சேனல் குழந்தைங்களுக்கான மட்டும் உள்ள சேனலா அப்படின்னு கேட்டிருக்கு. ரெண்டாவது குழந்தைங்க பெரியவங்க 2 பேருக்கும் உள்ள சேனலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பப்ளிக்கு தெரியணும் அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கங்க. தெரிய வேணாம் அப்படின்னா டிக் மார்க் எடுத்து விட்ருங்க. அடுத்தது 3வது இருக்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் வீடியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க யூடியூப்லேருந்து. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் எபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்யூச்சர் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் உங்கள் யூடியூப் சேனலுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெங்க்த்தான வீடியோ போட முடியும். ப்ளஸ் தம்ப்நெயில் செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் இது இம்பார்ட்டன்ட் ஒன்று, அதை வந்து பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழே வந்து வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டேப் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்புறதுக்காக கேட்டிருப்பாங்க. செலக்ட் ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கீழே கொடுத்துட்டு கெட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப் சேனல் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கரெக்டாக இது பண்ணிட்டீங்க. நன்றி.